வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸில் பேங்கிங் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ பேங்கிங்கில் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம பில்ஸ் பற்றி மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இப்போ கமர்ஷியல் பேப்பர் பற்றி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கமர்ஷியல் பேப்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கமர்ஷியல் பேப்பர்னால் வெறும் 9 months வேலிடிட்டி மட்டும்தான் இருக்கும். அண்ட் கமர்ஷியல் பேப்பர் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க தான் அதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க ஏன் லான்ச் பண்ண போகிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதை அவங்க மேட்ச் பண்ணணும். அதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க ஃப்ளோட் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி பில்ஸ் மாதிரி தான் இது ஒரு பாண்ட் மாதிரி, இது ஒரு கேபிட்டல் ரேசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும். பட் இது வந்து வெறும் 9 months தான் வேலிடிட்டின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ கமர்ஷியல் பேப்பர் இஸ் யூஸ்வலி சோல்ட் அட் அ டிஸ்கவுண்ட் ஃப்ரம் த ஃபேஸ் வேல்யூ. பில்ஸ் மாதிரி தான் இவங்களும் டிஸ்கவுண்ட்டில் தான் இவங்களை வந்து விற்க போகிறாங்க. அண்ட் தே கேரி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் ரேட்ஸ் தென் பாண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் வந்து பாண்டை விட இவங்க வந்து ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்க போகுது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பாண்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கு வந்து இப்போ பாண்ட்லாம் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அந்த ஹை டிவிடெண்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு இங்கே கிடைக்காது. கரெக்ட், பாண்ட்ஸில் ஒரு ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்க போகுது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாண்டை விட இவங்களுக்கு வந்து ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்றது இவங்களுக்கு நமக்கு தெரியணும். ஸோ அதான் கமர்ஷியல் பேப்பர். அண்ட் இவங்க வந்து வெறும் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது நமக்கு தெரியணும். பாண்ட் இஸ் அ லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். பாண்டுன்னு வார்த்தை வந்தாலே இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் borrowed அண்ட் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு எஃப்டி வாங்கினா எல்லாமே அங்கே இருக்கும் இல்லைங்களா. யார் பேரில் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, என்ன டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அது எல்லாமே அந்த ரெசிப்டில் இருக்க மாதிரி இங்கேயும் அந்த சர்டிஃபிகேட்டில் எல்லாமே இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நம்ம தேர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகலாம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அது வந்து இட்ஸ் அ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். ஸோ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நமக்கு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பேப்பர் மாதிரி கிடைக்குது இல்லைங்களா, சின்ன பேப்பர். ஸோ அதை தான் நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறோம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஸ் அ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் commonly offered to consumers by the commercial banks. ஸோ பேங்க்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. கரெக்ட். ஸோ இந்த 5 yearsக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் உங்ககிட்ட இல்லை, பட் அந்த பணம் போட்டிருக்கான அந்த ரெசிப்ட் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்னு சொல்கிறோம். ஸோ திஸ் COD is the evidence of the deposit made by a person in a bank specifying the amount. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா it is similar to savings account which also means money in the bank. Correct. So இந்த certificate of deposit னா நீங்க ஒரு 10 லட்சமோ 30 லட்சமோ நீங்க அமௌண்ட் வந்து உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்க கையில இல்ல, பட் அந்த 5 years பீரியடோ அந்த 10 years பீரியடோ உங்களுக்கு அந்த certificate of deposit கையில இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த FDல இருந்தே நீங்க லோன் வாங்கலாம்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்ல. ஸோ அந்த FDல இருந்தே நீங்க லோன் அப் டு 90% வரையும் நீங்க அதை லோனாவே நீங்க வாங்கிக்கலாம். அந்த FD நீங்க போடலாம், பட் இருந்தாலும் நீங்க அதுலேருந்தே 9 months 90% நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் 3 monthsக்குள்ளே ரீபே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட வேணாம். ஸோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக ஃபார் ரொட்டேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆக போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ த பீரியட் ஆஃப் டெபாசிட் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அது ரெண்டுமே இங்கே வந்து ஸ்பெசிஃபை ஆக போகுது. ஓகே, அண்ட் தே ஆர் ட்ரேடட் இன் த செகண்டரி மார்க்கெட். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த அக்ரிமெண்ட் வாங்கி நீங்கள் வீட்டில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 5 years பீரியடில் உங்களுக்கு எதாவது ரொட்டேட் பண்ணணும்னா நீங்கள் இதை வந்து ட்ரேட் பண்ணி இன்னும் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட், இங்கே நீங்கள் FD போட்டிருப்பீங்க வெறும் 6% to 7%, நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணும்போது 10%ல கூட மார்ஜின் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் அது உங்களோட லக்கு. ஸோ அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணால் எக்ஸ்ட்ரா 3 or 4% மார்ஜின் இருக்குல்ல, அதுதான் உங்களோட இன்கம், உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இப்போ நம்ம ஃபோர்த் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு போகலாம். ஸோ ஃபோர்த் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரெப்போ அக்ரிமெண்ட். ஸோ ரெப்போ அக்ரிமெண்ட் தான் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டுகெதர் வித் அன் அக்ரிமெண்ட் டு த செல்லர் டு பை பேக் த செக்யூரிட்டிஸ் அட் அ லேட்டர் டேட். வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. இது நம்ம ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பேங்கிங்கில் பார்த்துருக்கோம், எக்கனாமிக்ஸில் பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரேட்டு, இது வந்து அக்ரிமெண்ட்டு.
இந்த அக்ரிமெண்ட் என்னன்னா இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட இப்போ பணத்தை விற்க போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் வந்து இப்போ 100 ஷேர் என்கிட்ட வந்து டாட்டாவோட ஷேர் இருக்குப்பா, அந்த 100 ஷேரை இப்போ நான் உனக்கு விற்கிறேன். பட் ஆனால் நான் வந்து அடுத்த 6 மந்த்ஸில் நான் திருப்பி அந்த 100 ஷேரை உங்ககிட்ட திருப்பி வாங்கிடுவேன் அப்படின்னு எழுதி ஒரு அக்ரிமெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா அது பேர் தான் ரெப்போ அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஏன் அதை முதல் விற்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், உங்களுக்கு பணம் வேணும், உங்ககிட்ட ஷேர் இருக்குது, அதை வந்து இம்மீடியட்டாக ஷேரை வந்து இப்போ நகை கடையில் கொடுத்தா காசாக்க முடியுமா, முடியாது, காசு இருந்தால் தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷேரை வந்து பணமாக மாற்றுறீங்க. உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த பணம் தேவை இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் விற்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆனால் விற்கிறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஷேரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. பிகாஸ் அது வந்து ஒரு நல்ல ஷேருன்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேட்டிங் வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் விற்கிறீங்க, நீங்கள் அப்புறம் சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் இப்போ உனக்கு விற்பேன், பட் ஆனால் நீங்கள் 6 மந்த்ஸ் கழிச்சு நீ எனக்கு திருப்பி அதை கொடுத்துடணும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறீங்க. ஆஃப்டர் 6 மந்த்ஸ் யூ வில் ரீபர்ச்சேஸ் தட் ஷேர் அகெயின் ஃப்ரம் த செல்லர். ஸோ நீங்கள் என்ன அகெயின் ஃப்ரம் த பையர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க. ஸோ அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஷேரை அவருக்கு வித்துடுறீங்க, அவர் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றாரு. திருப்பி 6 மந்த்ஸ் கழிச்சு அவங்க உங்களுக்கு அந்த ஷேர் கொடுத்துருவாரு, நீங்கள் அதுக்கான பணம் கொடுக்க போகிறீங்க. ஸோ இது பேர் தான் ரெப்போ அக்ரிமெண்ட். அந்த மீன்வைல் அந்த ஷேரை அவர் என்ன பண்ணுவார், 100 ஷேரை அவர் நல்ல லாபம் பார்த்துருவார். பிகாஸ் அவர் ஏன் உங்ககிட்ட இருந்து வாங்கணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அவர் வந்து அதுலேருந்து இன்னும் நல்லா லாபம் பார்க்கணுன்றதுக்காக தான் வாங்குவார். ஸோ அவர் அங்கே ஃபஸ்ட்டு 100 ரூபாய் கொடுத்தாருன்னா அதை வந்து ஒரு 200 ரூபாய் அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குற மாதிரி அவர் ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணிவிட்டு மிச்சம் அந்த மார்ஜினை தான் அவரோட ப்ராஃபிட்டை அவர் யூஸ் பண்ண போகிறார். இதுதான் ரெப்போ அக்ரிமெண்ட். ஓகே, so the sale price and the repurchase price is specified and also the time of repurchase. ஸோ இது எல்லாமே வந்து தெளிவாக அங்கேயே கிளியராக மெயின்டைன் பண்ண போகுது. நான் இன்றைக்கி விற்கிறேன், இன்றைக்கி இந்த ப்ரைஸில் விற்கிறேன், நான் இன்னும் 6 மந்த்ஸ் கழிச்சு வாங்குவேன், நான் இந்த ப்ரைஸில் தான் வாங்குவேன்னு முன்னாடியே நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அன்றைக்கி என்ன மார்க்கெட் ப்ரைஸ் அது எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டேங்க. ஸோ இதுதான் இந்த அக்ரிமெண்ட்டோட ஒரு ஃப்ளிப் சைடாக கூட நமக்கு பார்க்கலாம். சப்போஸ் அங்கே வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது லாஸு, கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெயின், பட் அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து இப்போவே சொல்லிட்டு போகிறீங்க, நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு 100 ரூபாய் 100 ஷேரை வந்து நான் வந்து ஒரு ஷேரை வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறேன்னா நான் வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு 1100 ரூபாய்க்கிட்டேருந்து நான் உனக்கு திருப்பி வாங்கிடுவேன். ஓகே, ஸோ அன்றைக்கி வந்து இப்போ சப்போஸ் உங்கள் ஷேர் வந்து 1100 ரூபாய் விட 1200 ரூபாய் 300 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது லாபம். கரெக்ட்? ஸோ உங்களுக்கு அது லாபம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, 200 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம், நீங்கள் வெறும் 1100 ரூபாயிலே வாங்கலாம். பட் சப்போஸ் உங்கள் ஷேரே ரொம்ப கம்மியாகிடுச்சு, அது வெறும் 800 ரூபாய் அப்படி தான் இருந்துச்சுன்னா உங்களோட ஷேர் வேல்யூ அன்றைக்கி 800 ரூபாய் தான் இருக்கும் இந்த மார்க்கெட். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த ப்ரைஸை வாங்க முடியாது, நீங்கள் ஆல்ரெடி கோச் பண்ண அந்த 1100 ரூபாயில் தான் வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் 2 ஃப்ளிப் சைட்ஸ். பட் இது எல்லாமே வந்து இந்த அக்ரிமெண்ட்லேயே கிளியராக மென்ஷன் ஆகும். நான் என்றைக்கு உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்குவேன், என்ன ரேட்டில் வாங்குவேன், எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக அங்கே சொல்லிட போகிறேன் அந்த ரெப்போ அக்ரிமெண்ட்லேயே. ஓகே, ஸோ த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து முன்னாடி அங்கே ஸ்பெசிஃபை ஆக போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரெப்போ அக்ரிமெண்ட்டோட கீ ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ். இதுவும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா, it is a promised future payment or a time draft which is accepted and guaranteed by a bank and drawn on a deposit at a bank, which means suppose நான் இது வந்து ஒரு செக் மாதிரிங்க, செக் அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்ல போகிறீங்க, செக்னா வந்து உங்களுக்கு பணம் இமீடியட்டாக கிடைக்க போகுது. பட் இது என்னென்னா உங்களுக்கு பணம் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் தான் ஒரு பர்சன், நான் வந்து இன்னொரு பர்சன், நான் ஒரு பையர், நான் ஒரு செல்லர், இன்னொருத்தர் வந்து ஒரு பையர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே நான் தான் பையரில், ஸோ அப்போ நான் தான் இப்போ இங்கே நான் தான் அக்ரிமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் தான் பையர்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அது யார்கிட்டேருந்து யார் வந்து அதை கொடுப்பாங்க, பேங்க் வந்து கொடுக்க போகிறாங்க. பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் அ ப்ராமிஸ்ட் ஃபியூச்சர் பேமெண்ட் ஆர் அ டைம் டிராஃப்ட் விச் இஸ் அக்செப்டட் அண்ட் கேரண்டீட் பை அ பேங்க் and drawn at a deposit at a bank. நான் இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்கணும், பட் பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த செக்குன்ற மாதிரி இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு டாக்குமெண்ட். ஸோ இது கொடுத்தேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இப்போ என்கிட்ட பணம் கிடையாது, பட் ஆனால் என்கிட்ட வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், அந்த டெபாசிட் வச்சு தான் வந்து இந்த பணம் நான் உனக்கு கொடுக்குறேன். பட் ஆனால் இந்த பணத்தை நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் நான் உனக்கு கொடுப்பேன். இது உனக்கு ஓகேயா? அதுக்கு பதிலாக நீ இந்த டாக்குமெண்ட்டை ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கோ
அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் மாதிரியோ இல்லை பில் ஆஃப் லேடிங் இந்த ஷிப்பிங்க்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பில் மாதிரியோ இது வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு மணிஸ் வேல்யூ. ஓகேங்களா, அங்கே என்ன இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு ப்ரூஃப் மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ்ன்ற டாக்குமெண்ட்டில் என்ன பணம், என்ன டேட்டு அண்ட் எந்த பர்சன் எல்லாமே அங்கே கிளியராக மென்ஷன் ஆகிருக்க போகுது. ஓகே, ஸோ த ஹோல்டர் ஆஃப் த டிராஃப்ட் யார்கிட்ட இந்த இது இருக்கோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இட் தே கேன் செல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் இட் ஃபார் அ கேஷ் at a discount to a buyer who is willing to wait until the maturity date for the fund in the deposit. So which means என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம 2 பேர் தான் பார்ட்டிஸ். நான் என்ன சொல்ல போகிறேன், என்கிட்ட டெபாசிட் இருக்குது, அது வரும், பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து பணம் தேவை, ஆனால் பணம் கொடுத்த இந்த ரெசிப்ட் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ரெசிப்ட் வந்து உனக்கு ஓகேயா, எனக்கு வந்து இப்போ நீ எனக்கு பணம் கொடுக்குறியா, இந்த பணம் இன்னும் ஒரு 10 மாதம் கழிச்சு தான் வரும், அது வரையும் உன்னால் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் தான் ஹோல்டர். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து இப்போ அவர் கையில் ரெடியாக பணம் இருக்குது. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுறா, சரி ஓகே எனக்கு ஓகே 10 மாதம் தானே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் நமக்கு பணத்தை கொடுக்குறாரு. அதுக்கு பதிலாக இந்த பேங்கரோட அக்செப்டன்ஸ் இந்த டாக்குமெண்ட் அவர் வாங்கிக்கிறாரு ப்ரூஃபாக. ஓகேங்களா, ஸோ பணம்னா இப்போ சப்போஸ் அதில் வந்து 10 லட்ச ரூபாய் அந்த பேங்க் அக்செப்டன்ஸ் இருக்குன்னா அவர் உங்களுக்கு 10 லட்சமும் கொடுக்க மாட்டார். பிகாஸ் அதில் அவருக்கு என்ன லாபம் இருக்குது, அவருக்கு வந்து உங்களுக்கு தான் பணம் இமீடியட்டாக தேவை. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா 10 லட்சத்தில் ஒரு 1% இல்லை வந்து ஒரு 5% அந்த மாதிரி அவர் கமிஷனாக எடுத்துக்க போகிறாரு. அந்த கமிஷன் தான் உங்களோட பணத்தோட தேவைக்கான அதுக்கான ஒரு வட்டி மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த இமீடியட் கேஷ் நீட்ஸ்க்கான ஒரு பேமெண்ட்டாக அதுதான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த 5% 10% அவரோட லாபமாக இருக்க போகுது. அந்த ஒரு 10 months அவர் வெயிட் பண்ண போகிறாரு இல்லைங்களா, அந்த 10 monthsக்கான ஒரு பீரியட் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மாதிரி தான் அவருக்கு அது இருக்க போகுதுன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, ஸோ த ஹோல்டர் ஆஃப் த டிராஃப்ட் நான் தான், தே கேன் செல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் இட் ஃபார் கேஷ். நான் அந்த டாக்குமெண்ட்டை அவருக்கு வித்துற போகிறேன் அட் அ டிஸ்கவுண்டட் ரேட். நான் கம்மியான ப்ரைஸில் தான் அவர் எனக்கு கொடுக்க போகிறாரு. ஹூ இஸ் வில்லிங் டு வெயிட், அவர் தான் வந்து ஹீ இஸ் வில்லிங் டு வெயிட் அண்டில் த மெச்சூரிட்டி டேட் ஆஃப் த ஃபண்ட் இன் த டெபாசிட். அது என்றைக்கு மெச்சூர் ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து அந்த பணத்தை வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஜஸ்ட் லைக் ஒரு எஃப்டி மாதிரி தாங்க இது. ஓகேங்களா, இது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா, ட்ரெஷரி பில்ஸாக இருக்கட்டும், கமர்ஷியல் பேப்பராக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இருக்கட்டும், ரெப்போ அக்ரிமெண்ட் இருக்கட்டும், பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ், இவங்க 5 பேருமே வந்து ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இவங்க மேக்ஸிமம் வந்து 1 year மட்டும்தான் இவங்களோட வேலிடிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 1 year நீங்கள் அதை தொடவே முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விற்கிறதோ அதை ட்ரேட் பண்ணுறதோ நீங்கள் ரிடீம் பண்ணுறதோ அது எல்லாமே நீங்கள் வந்து 1 yearக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை என்ன. ஸோ தே ஆர் ட்ரேடட் இன் த கேபிட்டல் மார்க்கெட். இவங்களை வந்து மணி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணவே முடியாது. மணி மார்க்கெட் நான் சொன்னேன் தேட் இஸ் ஷார்ட் டேர்ம். ஓகேங்களா, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது அந்த மாதிரி தான் அது இருக்க போகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தே ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவங்களை நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க, விச் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் தட் இஸ் மோர் தென் 1 year ஆஃப் மெச்சூரிட்டி. அப்படி தான் உங்களோட மெச்சூரிட்டி பீரியட் இருக்க போகுது. ஓகே, அண்ட் 1 year ஆஃப் மெச்சூரிட்டியோட மார்க்கெட்டபிள் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஸோ இதுதான் உங்களோட பீரியடாக இருக்க போகுது. ஸோ த ரிஸ்க் ஆஸ் வெல் as the return on the investments of the long term vehicle it's usually higher. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னோம், நம்ம இங்கே வந்து அதிகமான டைம் இருக்கிறதுனால நமக்கு ரிஸ்க்கும் அதிகம், அதனால ரிட்டர்ன்ஸும் இங்கே அதிகம். ஓகே, ஸோ லாங் டேர்ம் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்னென்னலாம் 5 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு தெரியணும். ட்ரெஷரி நோட், அப்புறம் ட்ரெஷரி பாண்ட். ட்ரெஷரி பில்லுன்னு வந்தால் அது ஷார்ட் டேர்ம். ஓகேங்களா, நோட்டு பாண்டுன்னு வந்தாலே லாங் டேர்ம் நமக்கு தெரியும், பட் நோட்டு தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நோட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ட்ரெஷரி நோட் ஒன்று இருக்குது, ட்ரெஷரி பாண்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் கமர்ஷியல் பாண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் காமன் ஸ்டாக் அண்ட் ப்ரிஃபர்ட் ஸ்டாக். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவங்களை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ட்ரெஷரி நோட் இஸ் அ லாங் டேர்ம் கவர்மெண்ட் டெட் செக்யூரிட்டி. ஓகே, வித் அ ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இட்ஸ் மெச்சூரிட்டி இஸ் ஃப்ரம் 1 to 10 years. ஓகேங்களா, ஸோ இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களும் ட்ரெஷரின்னு வார்த்தை வந்தாலே தெரிஞ்சுக்கணும் அது கவர்மெண்ட் இது. ஓகே, கவர்மெண்ட் இது, அது யார் அவங்களுக்காக ட்ரேட் பண்ண போகிறாங்க, ஆர்பிஐ தான் அது அவங்களுக்காக இஷ்யூ பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் இந்த கேபிட்டல் மார்க்கெட். ஸோ டி பில்ஸ் நம்ம பார்த்தோம் வெறும் 1 year தான் பீரியட். இந்த டி நோட்ஸ் நம்ம பார்க்குறோம் 1 to 10 years வரை உங்கள் பீரியட். ஸோ அவங்க வந்து எப்போவுமே என்னென்ன பீரியடில் இது பண்ணுவாங்க,
2, 3, 5, 7, 10. ஸோ 4 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்குலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று 2 இயர்ஸ் இல்லாட்டி 3 இயர்ஸ் இல்லாட்டி 5, 7, 10 அப்படி தான் அந்த பீரியடில் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஆன் திஸ் நோட்ஸ் ஆர் மேட் எவ்ரி 6 months until மெச்சூரிட்டி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னா செமி ஆனுவலி, வருஷத்துக்கு 2 வாட்டி வரப்போகுது, நாட் ஒன்ஸ். ஓகே, வருஷத்துக்கு 2 வாட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இங்கே வரப்போகுது. இது அவங்க யார் இஷ்யூ பண்ணுறாங்க? நான் சொன்னேன் சென்ட்ரல் பேங்க் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்காக அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது அவங்களுக்காக இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் இஷ்யூட் ஆன் டிஸ்கவுண்ட் அண்ட் ரீபர்ச்சேஸ் ஆர் ரிடீம்ட் அட் த ஃபேஸ் வேல்யூ. ஆல்ரெடி நம்ம T-பில்லில் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் இஷ்யூ டு மீட் த லாங் டேர்ம் டெஃபிசிட்ஸ் ஃபேஸ் பை த கவர்மெண்ட். அங்கேயும் அப்படி தான் டெஃபிசிட்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களும் அதே மாதிரி கம்மி ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் தே கேன் பி ட்ரேடட் இன் த செகண்டரி கேபிட்டல் மார்க்கெட். அங்கே ப்ரைமரி மார்க்கெட், இங்கே செகண்டரி மார்க்கெட். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். இங்கே வந்து அந்த இயர்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2, 3, 5, 7, 10. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரெஷரி பாண்ட் நம்ம ட்ரெஷரி நோட் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ட்ரெஷரி பாண்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ டி பாண்ட் இஸ் அ லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் அகேன் அ கவர்மெண்ட் ஒரு டெட் செக்யூரிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்களோட மெச்சூரிட்டி பீரியட் மோர் தென் 10 இயர்ஸ். ஸோ 10க்குமே மேலே இப்போ நீங்கள் ஒரு பாண்டு வாங்கிட்டீங்கன்னா அந்த பாண்டை வந்து நீங்கள் 10 வருஷம் உங்களுக்கு அதில் யூஸே கிடையாது. உங்களால் அதை ட்ரேடே பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் வட்டி மட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் அந்த லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு வராது. அது ஒன்லி ஆஃப்டர் 10 இயர்ஸ் தான் உங்களால் அதோட ரிடீமபிள் வேல்யூவோட ஃபுல்லாக எடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை நம்ம டி பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டி பாண்ட்ஸ் மேக் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அவங்களும் செமி ஆனுவலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ட்ரெஷரி பாண்ட் பீரியட் அவங்க பொதுவாக வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா 30 இயர் பீரியட் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, டி பாண்ட்ஸ் பண்ணால் 10க்கு மேலே பார்த்தீங்கன்னா 11, 12 அப்படியெல்லாம் கிடையாது. மேஜர்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30 இயர் பீரியட் ரெடீமபிள் பீரியடில் தான் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் தான் கொடுக்குறாங்க அண்ட் லாங் டேர்ம் டெஃபிசிட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. இதையும் வந்து நீங்கள் செகண்டரி கேபிட்டல் மார்க்கெட்டில் நீங்கள் இதை ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாம். தேர்ட் வந்து பாண்ட்ஸ். ஓகே, நம்ம பார்த்தோம் கமர்ஷியல் பாண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சாதாரண ஒரு பாண்டு ட்ரெஷரி பாண்டுனா கவர்மெண்ட்டு கொடுக்குற பாண்டு, வெரி இம்பார்ட்டன்ட். கமர்ஷியல் பாண்ட்னா கவர்மெண்ட் கொடுக்கல, இது சாதாரண ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க தான் கொடுக்குற பாண்ட்ஸ் தான் வந்து கமர்ஷியல் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ பாண்ட் இஸ் அ லாங் டேர்ம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் issued for a period of more than 1 year with the purpose of raising capital for borrowing. ஸோ இது வந்து கவர்மெண்ட் இல்லாத எனி ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அவங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா அதே தான் நம்ம கமர்ஷியல் பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பாண்ட்ஸ் மேக் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பீரியாடிக்லி. அவங்க வந்து டி பாண்ட்ஸ் நமக்கு தெரியும் எவ்ரி இயரில் வந்து ட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து பீரியாடிக்லி கொடுப்பாங்க. அது எப்படின்னு ஒவ்வொரு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் ஒவ்வொரு ஃபர்ம் அதை வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் இது யார் கொடுக்க போகிறாங்க? தே ஆர் இஷ்யூட் பை பேங்க்ஸ் அண்ட் த கம்பெனிஸ். பேங்க்கும் கொடுக்கலாம், இல்லை வேறு எந்த என்பிஎஃப்சிஸும் யார் வேணால் இந்த பாண்ட்ஸை வந்து அவங்க லான்ச் பண்ணலாம். அண்ட் இவங்களும் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் டெஃபிசிட்ஸ்க்காக அதுக்காக தான் வந்து இவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பாண்டாக வந்து ரேஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இதையும் வந்து நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் டைப்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் பாண்ட் இருக்குது, சீரீஸ் பாண்ட் இருக்குது, செக்யூர்ட் பாண்ட் இருக்குது, அன்செக்யூர்ட் பாண்ட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலி அ பாண்ட் இஸ் அ ப்ராமிஸ் டு ரீபே த பிரின்சிபல் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம கூப்பான்னு சொல்கிறோம் ஆன் அ ஸ்பெசிஃபைட் டேட். ஸோ அதே தான் நீங்கள் பாண்ட்னா இப்போ நீங்கள் வந்து கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷேர் கேபிட்டல் டிபென்ச்சர்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லும் போது டிபென்ச்சர்ஸ் மாதிரி ஒரு பாண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. ஸோ அதை வந்து பர் வேல்யூவாக நீங்கள் பிரிப்பீங்க. இங்கே வந்து மொத்தமாக கேஷாக நீங்கள் வந்து வாங்கிக்க போகிறீங்க. அதை நீங்கள் வந்து ரீபே பண்ண போகிறீங்க at the end of the maturity. Okay, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா they provide a tax shield to the organization who offer these. ஸோ யார் இந்த பாண்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே வந்து ஒரு டேக்ஸ் ஷீல்டு வந்து ஐடி ஆக்ட் கொடுக்குது. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் பாண்ட் வந்து ரேஸ் பண்ணிங்கன்னா சப்போஸ் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதுவும் பாண்டு மூலியமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கான ஒரு டேக்ஸ் ஷீல்டு கொடுக்குது. பிகாஸ் பாண்ட் ஏன் முதல்ல அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படி கொடுக்கணும்? பிகாஸ் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. கரெக்ட். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க உங்களுக்கான ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க. ஓகே, so the interest expense is charged from the operating income of the company. ஸோ இந்த பாண்டுக்கு நீங்கள் வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணுமா? யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ ஸோ அந்த பணம் கொடுக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கல்ல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம், உங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம்னா என்ன? நீங்கள் எபிட்டா கால்குலேட் பண்ணுவீங்க இல்லைங்களா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதுதான் உங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் பாண்ட் ஹோல்டர்ஸ் ஹேவ் நோ ஓனர்ஷிப் இன் த கம்பெனி. வெரி சிம்பிள்
ஸ்ட்ரெயிட் அவ்வளோதான். நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஓனர்ஷிப் இருக்குது, பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஓனர்ஷிப் கிடையாது. பிகாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து உங்கள் ஷேரை வாங்குறாங்க, அவங்க அதை ட்ரேட் பண்ணுறாங்க, லாஸ் இருக்குன்னு அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ தே பிகம் அ பார்ட் ஆஃப் யுவர் கம்பெனி. பட் பாண்ட் ஹோல்டர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க ஜஸ்ட் கடன் தான், நான் கடன் கொடுக்குறேன், எனக்கு நீ திருப்பி கொடுத்துரு, அவ்வளோதான். நீ லாபம் இப்போ நஷ்டம் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் வந்து பாண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியுது இல்லையா, அவங்க தே ஹேவ் நோ ஓனர்ஷிப், தே ஹேவ் நோ ட்ரஸ்ட். ஸோ அதனால அவங்க வந்து தே ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ், தே ஆர் ஜஸ்ட் அவங்க வந்து கிரெடிட்டார்ஸ் மாதிரி அவ்வளோதான். அவங்க வந்து ஓனர்ஷிப் கிடையாது, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பாண்டட் பேமெண்ட் மாதிரி தான் அவங்களோட டிரான்சாக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் பாண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் போகலாம் காமன் ஸ்டாக். ஸோ காமன் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டாக் இஸ் அ லாங் டேர்ம் செக்யூரிட்டி வித் அன் அன்லிமிட்டெட் மெச்சூரிட்டி. ஓகேங்களா, ஸ்டாக்குங்க நீங்கள் சாதா ஸ்டாக் வாங்குறீங்களா, ஒரு மார்க்கெட்லேருந்து நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அதுதான் நம்ம காமன் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரைஸ்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அதுதான் நம்ம காமன் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டிங் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் சப்போஸ் ரிலையன்ஸோ இல்லை டாட்டாவோ இல்லை வந்து இன்ஃபோசிஸ் இவங்களோட ஷேர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது. பிகாஸ் நீங்கள் அவங்களோட ஷேர் ஹோல்டராக இப்போ நீங்கள் ஆகிட்டீங்க. இப்போ இன்ஃபோசிஸில் நீங்கள் ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்கன்னா இப்போ அவங்களோட ஷேர் ஹோல்டராக நீங்கள் ஆகிட்டீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டி இருக்க போகுது. உங்களோட ஷேரை யாரும் பறிக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் தான் அதை ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டி இருக்குது அண்ட் ஒரு அன்லிமிட்டெட் மெச்சூரிட்டி இருக்குது. நீங்கள் அது எப்போ வேணால் வாங்கலாம், எப்போ வேணால் விற்கலாம், நீங்கள் விற்காமையும் போகலாம், அப்படியே வச்சுருக்கலாம். நீங்கள் 30 வருஷம் 40 வருஷம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து 1970s 80s ஒரு பிஸ்னஸோட ஷேர் வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அவங்க வெறும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி அதுவே பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸுக்கு அது போகுது. ஓகே, ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஏன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட பல்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பண்ணுறதுனால அவங்க அது வாங்குறாங்க. ஸோ அதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரீப் பண்ணுறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் அவங்க ரீப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் காமன் ஸ்டாக். ஸோ அவங்க எப்போ வேணால் அதை விற்கலாம். ஸோ அதுதான் நம்ம அன்லிமிட்டெட் மெச்சூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை. ஸோ நான் சும்மா சொல்ல முடியாது எனக்கு 1000 ஷேர் இங்கே இருக்குது 1000 ஷேர் அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் அ பீஸ் ஆஃப் பேப்பர். பிகாஸ் ஷேருன்றது என்னங்க, அது வந்து உங்களுக்கு பணமா கிடையாது, இல்லை பொருளா கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அந்த இன்ஃபோசிஸில் ஷேர் இருக்குன்னா அதுக்கு எப்படி என்ன ஒரு சாட்சி இருக்குது? ஷேருன்றது இட்ஸ் நாட் டேஞ்சிபிள், கரெக்டாக? ஸோ இப்போ கோல்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா கோல்டு வந்து உங்கள்கிட்ட பாராவோ டோராவோ இல்லை வந்து உங்கள்கிட்ட ஒரு காயின்ஸாவோ இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட இட்ஸ் டேஞ்சிபிள் திங். பட் நீங்கள் இதுவே ஷேர் வாங்கினீங்கன்னா ஹவ் இஸ் இட் டேஞ்சிபிள்? இட் இஸ் நாட் டேஞ்சிபிள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ பீஸ் ஆஃப் பேப்பர் ஷோயிங் ஓனர்ஷிப் ஆஃப் அ பர்சன் இன் அ கார்பரேஷன். ஸோ நீங்கள் சொல்லலாம் ஐ ஆம் அ லாஃபுல் ஷேர் ஹோல்டர், ஐ ஆம் அ லீகல் ஷேர் ஹோல்டர். ஸோ எனக்கு இந்த கம்பெனியில் 1000 ஷேர் இருக்குன்னா 1000 ஷேர் இன்ட்டு இப்போ 2000 வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரையும் எனக்கு வந்து இதில் ஓனர்ஷிப் இருக்குது, எனக்கு இதில் ஸ்டேக் இருக்குது அப்படின்றது நீங்கள் இங்கே சொல்ல போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து ஷேர் ஹோல்டரோட ஒரு காமன் ஸ்டாக். ஓகேங்களா, ஸோ த பர்சன் ஹேவிங் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஷேர் ஹோல்டர் அண்ட் தே ஆர் இஷ்யூட் பை த கம்பெனிஸ் டு ரேஸ் ப்ராஃபிட்ஸ், டு ரேஸ் ஃபண்ட்ஸ். ஸோ அவங்க ஏன் ஃபஸ்ட்டு கம்பெனி இதை முதல்ல அவங்களுக்கு ஓனர்ஷிப்பை பிரித்து கொடுக்குறாங்க, இது என் கம்பெனின்னு அவங்க சொல்லலாம். பட் என் கம்பெனின்னு சொல்லணும்னா முதல்ல அதுக்கு என்னோட பணம் வேணும். ஸோ என்கிட்டே பணமே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்படி நான் கொடுக்கும்போது என்னோடய பங்கில் நான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பங்கு தரேன், என்னோடய ஓனர்ஷிப்லேயே நான் வந்து பங்கு தரேன். ஸோ பிகாஸ் என்கிட்ட பணம் கிடையாது. ஸோ டு ரேஸ் ஃபண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரீசனே இந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் பண்ணுறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மார்க்கெட்டில் நீங்கள் வந்து உள்ளே வரணும், நீங்கள் இன்னும் சஸ்டெயின் ஆகணும், இன்னும் க்ரோ ஆகணும்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்களாம் லான்ச் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஷேர் ஹோல்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஷேர் வாங்கிட்டாங்க 1000 ஷேர் வந்து 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அதனால அவங்களுக்கு இப்போ என்ன பெனிஃபிட் வரப்போகுது? ஸோ அவங்களுக்கு வந்து மாதமோ வருஷமோ அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்க போகுது. ஸோ பாண்டு வாங்குறவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போதோ அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது கிடைக்க போகுது, இந்த மாதிரி டிவிடெண்ட் மாதிரி கிடைக்க போகுது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெரியணும்
யாருனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்க போகுது, உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது, உங்களுக்கு சப்போஸ் லாஸஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து கம்மியான டிவிடெண்ட் கிடைக்க போகுது. ஸோ இது வந்து இல்லை டிவிடெண்டே கிடைக்காம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் ஹோல்டிங்கோட ஒரு ஃப்ளிப் சைடு. ஓகே, பாண்டுனா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்ட்ரெஸ்ட் அப்பப்போ கிடைச்சிட்டே இருக்க போது, அந்த ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கம்பெனி வந்து நான் வந்து என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் டிவிடெண்ட் அதிகமாக தரேன் அப்படின்னு அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் தான் பெனிஃபிஷியலாக இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, பிகாஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை பதிலாக தான் உங்களுக்கு டிவிடெண்ட்ன்ற வார்த்தை. ஓகே, பாண்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட், ஷேருக்கு வந்து டிவிடெண்ட். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக தான் டிவிடெண்ட் கிடைக்கிது. ஸோ டிவிடெண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ், ஆல்ரெடி பர்சன்டேஜ் சொல்லியாச்சு, இந்த பர்சன்டேஜ் தான் உனக்கு கிடைக்கும். ஓகே, நான் லாஸ் ஆகிறேனோ ப்ராஃபிட் ஆகிறேனோ நீ கடன் கொடுத்துட்டேன், நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன், வட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் இன்ட்ரெஸ்ட். பட் இங்கே அப்படி கிடையாது. கடன்னா இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. பட் லாபம்னா ஓகே ஓகே எனக்கு லாபம் இருக்குது நானும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை நம்ம ட்ரேட் பண்ணலாமா இந்த செகண்டரி மார்க்கெட்டில்? ஆப்வியஸ்லி ஷேர்ஸ்னாலே ட்ரேட் பண்ணுறது தான். அண்ட் த டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்ட் பேஸ்ட் வந்து அக்கௌண்டிங் பீரியட். அந்த ஒரு அக்கௌண்டிங் பீரியட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த காமன் ஸ்டாக் ஹோல்டர் ஆஸ் அ voting power or right in choosing the board of the governors. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ இவங்களாம் தான் உங்களோட ஓனர்ஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் இவங்க அவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவ்வளோ பேருக்குமே வந்து தே ஹேவ் த ரைட் டு vote. ஸோ உங்கள் கம்பெனியில் எதுனா இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும், உங்கள் கம்பெனியே மூடணும், இல்லாட்டி நீங்கள் என்ன பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், என்ன டெசிஷன் இருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதில் பங்கு இருக்குது. பிகாஸ் அவங்க பேரே பங்குதாரர்கள். ஓகே, அவங்களுக்கு வந்து உங்கள் ஆப்வியஸ்லி உங்கள் ஷேர் உங்ககிட்ட பணமே இல்லாத போது உங்களை நம்பி அவங்கள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கரெக்ட். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களோட எல்லா டெசிஷன்ஸ், உங்களோட எல்லா டெசிஷன்ஸும் நீங்கள் அவங்கள சேர்த்துக்க போகிறீங்க. ஓகே, உங்களோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், உங்கள் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இவங்கெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கும் நீங்கள் voting பவர் கொடுக்க போகிறீங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த event of liquidation, நம்ம லிக்விடேஷன் ஆல்ரெடி சாப்டர் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கம்பெனி இழுத்து மூட போகிறாங்க அப்படின்னா காமன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாவ் த ரைட் டு கம்பெனிஸ் அசெட்ஸ் only after the bond holders, preferred shareholders and other debt holders have been paid in full. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த event of liquidation, இந்த ஹையரார்க்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு பணம் கொடுக்க போகிறாங்க? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் லிக்விடேஷன்னா இவங்ககிட்ட பணமே இல்லை, அதனால தான் ஃபஸ்ட்டு இவங்க மூடவே போகிறாங்க. ஸோ பணமே இல்லாததுனால தான் இவங்க கம்பெனியை மூட போகிறதுனால அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லிக்விடேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இருக்கிற அசெட்ஸ் எல்லாம் விற்றுட்டு அதை கேஷ் ஆக்கி மக்களுக்கு கொடுப்பாரு. அப்படி அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது எந்த ஆர்டரில் கொடுப்பாருன்றது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுக்க போகிறது வந்து பாண்ட் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறார். பிகாஸ் அவங்க தான் வந்து உங்களுக்காக லம்சமாக கடன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரு 2 ஷேரு 3 ஷேர் அப்படி வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய அமௌண்ட்டில் கூட வாங்கியிருக்கலாம். பட் பாண்ட் ஹோல்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கடனாக கொடுத்தாங்க. ஸோ கடனாளிகளை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பாண்ட் ஹோல்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ், பிகாஸ் அவங்க பேரே ப்ரிஃபர்டுன்னு இருக்குல்ல, அவங்க தான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு. கரெக்ட். ஸோ அவங்க பேர் தான் ப்ரிஃபர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ பாண்ட் ஹோல்டர்ஸ் கொடுக்க போகிறீங்க, அடுத்து ப்ரிஃபர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கடனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கொடுக்க போகிறீங்க. ஃபைனலாக தான் நீங்கள் வந்து காமன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ இவங்க தான் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிக்விடேஷன்றது உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் பாண்ட் ஹோல்டர்ஸை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பே பண்ண போகிறீங்க, பிகாஸ் அவங்க தான் உங்கள் கடனாளி. ஓகே, ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, காமன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ப்ரீஎம்டிவ் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரீஎம்டிவ் ரைட்ஸ்னால் என்னங்க, சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணல, நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா திருப்பி ஒரு 5 years கழிச்சு நீங்கள் திருப்பி ஒரு ஃப்ரெஷ் ஷேர் ஹோல்டிங் கொண்டு வர போகிறீங்க. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இப்போ உங்கள் கேபிட்டல் 10 லட்சம் தான் இருக்குது. ஸோ அந்த 10 லட்சத்தில் 6 லட்சம் உங்களோட கேபிட்டல், மிச்சம் 4 லட்சம் தான் நீங்கள் ஷேர் ஹோல்டிங்க்கு விட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கேபிட்டலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க 12 லட்சம்.
வேணாமா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 லேக்ஸை வெளியேருந்து கொண்டு வர போகிறீங்க. ஸோ எப்படி கொண்டு வருவீங்க, இந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் மூலிமா கொண்டு வருவீங்க. ஸோ அந்த 12 லேக்கில் இப்போ 50% தான் உங்கள் ஷேர், மிச்சம் 50% நீங்கள் வந்து வெளியேருந்து எடுக்க போகிறீங்க. ஸோ அது வந்து 51-49% தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 51 வச்சுக்க போகிறீங்க, மற்றவங்களுக்கு 49 கொடுக்க போகிறீங்கன்னா அந்த மிச்சம் இருக்க அந்த 6 அந்த 2 லேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 லேக்கை திருப்பி அங்கே 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேரோட வேல்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளோட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஆல்ரெடி 4 லேக்குக்கு வச்சுருக்காங்க இல்லைங்களா ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் கொடுக்க போகிறீங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் ப்ரீஎம்ப்டிவ் ரைட்ஸ் கொடுக்க போகிறீங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வாங்கின அப்புறம் தான் மிச்சம் தான் வந்து மக்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தான் நம்ம ப்ரீஎம்ப்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து ப்ரிஃபர்ட் ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, பட் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.